திருமணம் இல்லாத உறவுதான் சுதந்திரம். நடிகையின் பரபரப்பு கருத்து. மலையாள சினிமாவில் விஜய் ஆர்ப்பரிக்கும் ரசிகர்கள். கருப்பு படத்துக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் அறிவிச்சிருக்கும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம். பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேன் எமோஷனலான கென் கருணாஸ். ஆடியன்ஸுக்கு இந்த தாக்கம் பத்தாது. துரந்தர் 2 எப்படி இருக்கு? யோகி பாபுவின் 300வது படத்தின் டீசர் வெளியானது. சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டில் உருவாகி இருக்கும் விக்னேஷ் சிவனின் படம். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகையான ஐஸ்வர்யா லட்சுமி ஆக்ஷன் படம் மூலம் தமிழ்ல அறிமுகமானாங்க. இதையடுத்து ஜெகமே தந்திரம், கட்டா குஸ்தி, பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தனக்கான தமிழ் ரசிகர்களை சம்பாரிச்சிட்டு வராங்க ஐஸ்வர்யா. சமீபத்துல இவங்க தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி மனம் திறந்து பேசியிருக்கும் இன்டர்வியூ தான் இணையத்துல பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு இருக்கு. அதுல அவங்க என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, திருமணம் செஞ்சுக்கணும்னு எனக்கு எப்போதுமே ஆசை இருந்ததில்ல. நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு பார்ட்னர் தேவைங்கிறது உண்மைதான். ஆனா அந்த உறவு 2 பேருக்குமே அமைதியையும் சுதந்திரத்தையும் தான் கொடுக்கணுமே தவிர சுமையா ஒருபோதும் மாறிவிடக் கூடாது. அதனால திருமணம் இல்லாம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்தது. அதுதான் எனக்கு விருப்பமும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட இந்த கருத்துக்கு நெட்டிசன்கள் பலரும் தங்களோட ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. லபர்பந்து படத்துல அட்டகத்தி தினேஷுக்கு ஜோடியா நடிச்சு தன்னோட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸையும் தன்வசப்படுத்தினவங்க நடிகை ஸ்வாசிகா. சமீபத்துல ஒரு விருது வழங்கும் விழாவுக்கு போயிருந்த இவங்க கிட்ட தமிழ் நடிகர்களிடம் ஒருவரை மலையாள சினிமாவுக்கு அழைக்கணும்னா நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்கன்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம விஜய்னு பதில் சொல்லியிருக்காங்க ஸ்வாசிகா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரசிகர்கள் கைத்தட்டி பயங்கர ஆரவாரம் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பேசிய ஸ்வாசிகா, விஜய் சார் மலையாள சினிமாவுக்கு வந்தால் நாங்கள் அவரை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவோம். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரு கூட நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு எல்லாம் தெரியாது. ஆனா நீங்க இந்த கேள்வியை கேட்டதுமே எனக்கு அவர் முகம்தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட இந்த பேச்சை விஜய் ரசிகர்கள் வைரல் ஆக்கிட்டு வராங்க. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா, யோகி பாபு உள்ளிட்டோர் நடிப்புல உருவாகி இருக்கும் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட கருப்பு திரைப்படம் மே 14ஆம் தேதி வெளியாவதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இப்போ கருப்பு படத்தோட தியேட்டர்கள் ரிலீஸ் மட்டும் இல்லாம ஓடிடி ரிலீஸும் முடிவாகி இருக்கு. அதன்படி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 35 கோடி ரூபாய் கொடுத்து கருப்பு படத்தை வாங்கி இருப்பதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம படம் எப்படி ஓடுங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா போனஸா கூடுதல் தொகை கூட கொடுக்கறதுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்களாம். சிக்கல் தீரவே தீராதுன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு செம்ம நியூஸ் கொடுத்து படக்குழு நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிரபல காமெடி நடிகர் கருணாஸின் ஒரே மகனான கென் கருணாஸ் இயக்கி நடிச்சிருக்கும் யூத் படம் மார்ச் 19ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருது. படம் வெளியாகி இருக்கிறோம் இந்த நேரத்துல சோசியல் மீடியாவில் கென் கருணாஸோட எமோஷனலான பதிவு தான் நெட்டிசன்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த பதிவுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூத் படம் என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான திருப்புமுனை என்றும் ஒரு நடிகனா இருந்து இயக்குனரா மாறியிருக்கும் என்னோட இந்த பயணம் ஈஸியானது இல்ல. பல விமர்சனங்கள், சவால்கள், கஷ்டங்களை கடந்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இந்த படத்தை உருவாக்க உதவிய என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தொழில்நுட்ப குழு மற்றும் ரசிகர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு, என்னையும் நம்பி ஆதரவு அன்பும் கொடுத்து உறுதுணையா இருக்கும் நீங்க தான் என்னோட வெற்றியோட அடித்தளம்னு ரொம்ப உருக்கமா பதிவிட்டு இருக்காரு. கென் கருணாஸோட இந்த பதிவுக்கு ரசிகர்களும் திரையுலகினரும் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க.
ஆதித்ய தார் இயக்கத்துல ரன்வீர் சிங் நடிப்புல வெளியான துரந்தர் திரைப்படம் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில மார்ச் 19ஆம் தேதி இந்த படத்தோட 2ஆம் பாகமான துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் வெளியாகி இருக்கு. ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் முதல் பாகம் அளவுக்கு சிறப்பா அமையலன்னு சினிமா விமர்சகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல அதிரடி காட்சிகள் எக்கச்சக்கம் இருந்தாலும் படம் கூட ஆடியன்ஸால பெருசா கனெக்ட் ஆக முடியல. சில சீன்கள் ரொம்பவே நீளமானதாகவும் ஓட்டமே இல்லாததாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பிரம்மாண்டமான தயாரிப்பு, கண்களுக்கு விருந்தா அமைஞ்சிருக்கு மற்றும் சில முக்கிய காட்சிகள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரன்வீர் சிங்கோட நடிப்பு பொறுத்தளவு எப்பவும் போல தனக்கான யூனிக் ஸ்டைல்ல நடிச்சு கவர்ந்திருக்காரு. ஆனா அவரோட கதாபாத்திரத்திற்கு ஏற்ற வலிமையான எழுத்து இல்லாததாலேயே முழு படத்தையும் தாங்குற அளவு சக்தி அந்த கேரக்டருக்கு இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ராஜ்மோகன் இயக்கத்துல யோகி பாபு கதாநாயகனாக நடிக்கும் அர்ஜுனன் பேர் 10 படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஆதரவு பெற்றிருக்கு. யோகி பாபுவோட 300வது படமான இதோட டீசரை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் வெளியிட்டு இருக்காரு. இந்த டீசரோட தொடக்கத்திலேயே தன்னோட வாகனத்தை பறிகொடுத்து தவிக்கும் நடுத்தர வர்க்கத்து இளைஞரா ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக தோன்றியிருக்கிற யோகி பாபு தன்னோட வண்டியை மீட்க யோகி பாபு போராடுவதும் அதே வண்டியை பல பேரு உரிமை கொண்டாடுவதும்னு பல சுவாரஸ்ய திருப்பங்களுடன் விறுவிறுப்பா அமைந்துள்ள இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில பலத்த எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. இந்த நிலையில இந்த படம் வெளியாக போது பழைய வண்டிகளை வாங்கி விற்கிறதுல நடக்கும் பெரும் மோசடிகள் எல்லாமே மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் லெனின் பாரதி இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறது சிறப்பம்சமா பார்க்கப்படுது. விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நட்சத்திர நாயகன் பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல உருவாகி இருக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி உலக அளவுல வெளியாவதா படக்குழு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ரசிகர்கள் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கும் இந்த சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படம் எதிர்காலத்துல நடக்கும் ஒரு கதையா உருவாகி இருக்கு. ஒரு இளைஞர் தன்னோட காதலை காப்பாற்ற போராடும் இந்த கதைக்களம் காதல் அரிதான ஒன்றா மாறிய ஒரு உலகத்துல புதிய கோணத்துல சொல்லப்பட்டு இருக்குமா. ரொம்பவே புதுசான கான்செப்ட், இளம் தலைமுறையை கவரும் அம்சங்கள் மற்றும் உணர்வுகளை ஆழமா இணைச்சு தமிழ் சினிமாவில ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த படம் கொடுக்குன்னு படக்குழுவின தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு ரிலீஸ் டேட் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இனிமே போக போக ட்ரைலர், ஸ்னீக் பீக்னு ஒரு அப்டேட்டா வெளியாகும்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை பாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.